அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ். சமீப காலங்களில் பலேனோ கார்கள் ஏன் அதிகமாக விற்பனையாகின்றன? பலேனோ கார்களை ஏன் அதிகம் பேர் புக்கிங் செய்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஏற்கனவே இதோடைய போட்டியாளரான i20 இருக்குது, டாடா அல்ட்ராஸ் இருக்குது. அப்படி இருந்தும் ஏன் இந்த பலேனோ கார்கள் நிறைய பேர் விரும்பி வாங்குகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செப்டம்பர் மாதம் 2025 செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டி வரியெல்லாம் குறைச்சாங்க இல்லையா கார்களுக்கு. அப்படிங்கும் பொழுது கார்களுடைய விலை கணிசமாக குறைந்தது. அது ஒரு முக்கிய காரணம். சரி, அப்படியே இருந்தாலும் எல்லா கார்களும் விலை குறையத்தானே செய்யுது. அப்படி இருந்தும் ஏன் இந்த பலேனோ அதிக புக்கிங்கில் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு பலேனோ கார்களை யார் வாங்குவாங்க? அது ஒரு ஃபேமிலி ஹேட்ச்பேக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் ஒரு ஃபேமிலிக்கு நல்ல இடவசதியோடு இருக்கக்கூடியது ஒரு பலேனோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபேமிலி ஒரு காரை வாங்கணும்னு நினைக்கும் பொழுது இந்த பலேனோ போன்ற கார்களை யார் வாங்குவாங்க? ரொம்ப வசதி படைச்சவங்க வாங்குவாங்களா? அப்படி கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு திட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ரேட்டு குறைஞ்ச உடனே எந்த கார் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவங்களுக்கு இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் இந்த பலேனோவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு மிக முக்கியமான தேவையாக இருப்பது மைலேஜ். கார்களை வாங்கி விட்டாலும் நம்ம பெட்ரோல் போடணும்ல, அப்போ மைலேஜ் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும் பொழுது இந்த பலேனோவில் நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கிறது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, லோ மெயின்டெனன்ஸ். மாருதி அப்படிங்கிற ஒரு பிராண்ட், அப்போ நமக்கு ஸ்பேர்ஸ் எளிமையாக கிடைச்சிரும் அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் ஒரு 4 சிலிண்டர் என்ஜின் வருது. ஒரு 1200cc ஒரு 4 சிலிண்டர் என்ஜின் வருது. அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், i20லையுமே ஒரு கப்பா என்ஜின் இருக்க, ஒரு 1200cc இருக்க 4 சிலிண்டர் என்ஜின் தானே, அப்படின்னா அவங்க அதெல்லாம் அதிகமாக வாங்கணும், ஏன் எதுக்கு வர்றாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது மிக முக்கியமாக நான் முதலே சொன்ன மாதிரி மைலேஜ். இப்போ i20ல் பார்த்தீங்கன்னா அந்த 4 சிலிண்டர் என்ஜின் இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அப்போது மிக முக்கியமான இந்த காரணங்கள் மட்டுமல்லாமல் ரீசேல் வேல்யூ. இந்த கார்களை நாளைக்கு விற்கும் பொழுது இதுக்கு ஒரு ரீசேல் வேல்யூ பலேனோவுக்கு இருக்குது. மற்ற அல்ட்ராஸுக்கோ i20க்கோ இந்த அளவுக்கு ரீசேல் வேல்யூ கிடையாது. அப்படின்னா பலேனோ ஒரு பெஸ்ட்டு காரா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. ஒரு நல்ல சேஃப்டி ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு நம்ம டாடா அல்ட்ராஸ் இருக்குது. i20 நல்லா தான் இருக்கும், நல்ல பில்டு குவாலிட்டியோடு தான் இருக்கும். அந்த அளவுக்கு இது பலேனோ இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு ஆவரேஜ் பில்டு குவாலிட்டி தான். கேபின் இன்சுலேஷன் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். உள்ள லைட்டாக டயர் நாய்ஸ்லாம் நல்லா கேட்க தான் செய்யும். ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது டாடா அல்ட்ராஸ் அளவுக்கு ஒரு கார்னர் ஸ்டெபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா டாடா அல்ட்ராஸ் நல்லா இருக்கும். பலேனோ அந்தளவுக்கு இருக்குமான்னா அந்த அளவுக்கு இருக்காது தான். ஹேண்ட்லிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு i20 ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்கும், அல்ட்ராஸ்லேயும் சூப்பராக இருக்கும், இதுலேயும் இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு இருக்காது. அப்படி இருந்தும் இந்த பலேனோ மிக முக்கியமாக விற்கிறதுக்கு காரணம் நான் சொன்ன ஒரு 4 காரணங்கள் மட்டுமே. சரி, இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த பலேனோ நீங்கள் நினைக்கலாம், அப்போ பலேனோ மார்க்கெட் சூப்பராக இருக்குது, இனி அவங்கள அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போவும் நான் சொல்கிறேன், அதே பலேனோவில் ஒரு 3 சிலிண்டர் என்ஜின் அவங்க ஃபேஸ்லிஃப்ட் பண்ணும் பொழுது பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அவ்வளோதான், அந்த சேல்ஸ் டவுன் ஆயிரும். இன்றைக்கி இந்த 3 சிலிண்டர் என்ஜினை பற்றின நல்ல ஒரு நாலேஜ் இன்றைக்கி பயர்ஸ்கிட்ட இருக்குது. அதாவது இன்றைக்கி நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்குறாங்க, நிறைய ரிவ்யூஸ் பார்க்குறாங்க. இப்போ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம், இந்த 3 சிலிண்டர் என்ஜின் எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்ட்டு. கம்பெனிக்காரங்களே நினச்சிருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு இந்த என்ஜின் போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகிடும் அப்படின்ட்டு. ஓகே, அப்போ இந்த 3 சிலிண்டர் என்ஜின் அப்படின்னா ஒரு வைப்ரேஷன் இருக்கும், ஒரு பிக்கப்பில் ஒரு சின்ன லேக் தெரியும், நீங்கள் கரெக்டான கியரில் டவுன் பண்ணி ஓட்டணும். அடிக்கடி மேனுவல் காராக இருந்தால் கியரை கரெக்டாக சேஞ்ச் பண்ணி போகலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிக்கப்பில் ஒரு லேக் இருக்கும். அப்படிங்கிறது எல்லாமே மக்களுக்கு தெரியுது. அப்படிங்கிறனால இந்த 3 சிலிண்டர் என்ஜின் மேலே உள்ள ஒரு அதிருப்தி தான் இன்றைக்கு முக்கியமாக இந்த பலேனோ விற்க காரணம். அப்போது இந்த பலேனோவில் நீங்கள் 3 சிலிண்டர் என்ஜினாக மாற்றிட்டா கண்டிப்பாக அதோடைய சேல்ஸ் டவுன் ஆகும், எந்த டவுட்டும் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லட்டுமா, உங்களுக்கு ஸ்விஃப்ட் இருக்குல்ல, இந்த 3rd ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்லையே நம்ம அதை வச்சு ஒரு சிவப்பு கார், ரெட் கலர் ஸ்விஃப்ட்டில் நம்ம நிறையா வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அந்த கார் பார்த்தீங்கன்னா ஹைவேலெல்லாம் நான் ஒரு 70-80 ஆவரேஜ் பண்ணி ஓட்டினேன்னா 25 கிலோமீட்டர் மைலேஜெல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக போனோம்னா 18-19 இப்படி கிடைக்கும்.
அப்போது நீங்கள் உங்களோட டிரைவிங்கை வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட் ஃபுட்டாக பண்ணீங்க அப்படின்னா அதில் மைலேஜ் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் சாஃப்டாக ஓட்டுறீங்களோ மைலேஜ் கூட கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து 4th ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் வந்து உங்களுக்கு அடுத்து வரும்போது என்ன ஆச்சுன்னா அந்த வண்டியில் நல்ல மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. என்னுடைய ஃப்ரெண்டோட ஒரு 4th ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 10 நாள் நின்றுச்சு. நான் ஃபுல்லாகவே என்னுடைய தேவைகளுக்காக சிட்டியில் ஹைவேலலாம் ஓட்டும் பொழுது சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 கிலோமீட்டர் மைலேஜ் மேலே கிடைக்கல. ஹைவேலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சாஃப்டாக ட்ரைவ் பண்ணி பார்த்த போதே 17, 18, 19 அது தாண்டலை. ஆனால் அதே 4th ஜென்ரேஷன் அந்த 4 சிலிண்டர் ஸ்விஃப்ட்டை ஓட்டின போது எனக்கு 23 to 25 கிடைச்சதெல்லாம் உண்டு. அப்படிங்கும் பொழுது அந்த வித்தியாசத்தை எனக்கு உணர முடிஞ்சுது. அப்போது ஒரு 3 சிலிண்டர் என்ஜின் வந்துட்டால் உடனடியாக மைலேஜ் கூட கிடச்சிரும் அப்படிங்கிறதும் ப்ராக்டிக்கலான ஒரு உண்மை கிடையாது. அதனால தான் சொன்னேன், இந்த பலேனோ ஒருவேளை 3 சிலிண்டராக அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கார் சேல்ஸ் டவுன் ஆகுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அதனால தான் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவசரமாக இந்த 4 சிலிண்டர் என்ஜினை அவங்க நிப்பாட்டுறதுக்குள்ளே இந்த பலேனோ காரை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நிறைய பேர் பலேனோ கார்களை புக் பண்ணுறாங்க. எல்லா டீலர்ஸ்டையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெயிட்டிங் பீரியடில் தான் போயிட்டுருக்கு. பலேனோ கார் அப்படின்னு கேட்டாலே 1 மாதம் 1.5 மாதம் அப்படிலாம் சொல்கிறாங்க வெயிட்டிங் பீரியட் போகுது. அப்படின்னா எந்த அளவுக்கு புக்கிங் இருக்குது அப்படின்னு பாருங்கள். பலேனோ பெஸ்ட்டா இல்லை i20 வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா i20யோட இன்டீரியர்லாம் உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஹிண்டாய் கார்ஸ் உங்களுக்கு தெரியும், உள்ளே இன்டீரியர் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த 1.2 லிட்டர் என்ஜின் கப்பா என்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான என்ஜின் தான், ஹிண்டாயோட சக்ஸஸ்ஃபுல்லான என்ஜின். ஆனால் ஒரே விஷயம், கொஞ்சம் மைலேஜ் குறையாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் உண்டு. அந்த காரோட வெயிட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஆல்ட்ராஸும் i20யும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே வெயிட் இருக்கும். 1100 கிலோ எடை உள்ள கார்கள், நல்ல ஒரு பில்ட் உள்ள கார்கள். அந்த அளவுக்கு பலேனோ கிடையாது. அதனால் நீங்கள் ஒருவேளை i20 வாங்க போகிறீங்க அப்படின்னா மைலேஜ் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக i20 வாங்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு சேஃப்டி கண்டிப்பாக எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அல்ட்ராஸ் போகலாம். ஆனால் அல்ட்ராஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நிறைய பேருக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. நம்ம ஏற்கனவே அதை பற்றி சில வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம். அல்ட்ராஸ் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா என்ன தான் 5 ஸ்டார் ரேட்டிங் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த 3 சிலிண்டர் என்ஜினுடைய வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு செட் ஆகலை. ஏன்னா கியரை டவுன் பண்ணி ஓட்ட வேண்டியிருக்கு, நல்ல மைலேஜ் கிடைக்கல. அதனால தான் முதலே சொன்னேன், ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுக்கு மைலேஜ் என்பது ரொம்ப முக்கியமான தேவை. அதை மாருதி இந்த பலேனோ கொடுக்கறதுனால தான் அது சேல்ஸ் ஆகுது. அந்த மைலேஜை இப்போ டாடா கொடுத்துட்டா கண்டிப்பாக டாடா கார்கள் தான் நம்பர் 1 பொசிஷனுக்கு போகும். ஆனால் சேஃப்டி ரேட்டிங் இருந்தாலும் அந்த மைலேஜ் கிடைக்காம இருக்கிறதும், அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் ஃபீல் ஆகிறதும், அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கார்களில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கிறதும் மிக மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஆனால் ஹேண்ட்லிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் ஹை ஸ்பீட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காருக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய வண்டி, ஒரு லாரியோ ஒரு வால்வோ பஸ்ஸோ கிராஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் கிராஸ் ஆனால் கூட அந்த எதிர்காற்றில் அந்த டாடா அல்ட்ராஸ் கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷார்ப்பாக போகிறத பார்க்கலாம், அப்படியே அசையாது. ஆனால் பலேனோ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே லைட்டாக அசையும். அப்போ இதுதான் ப்ராக்டிக்கலான உண்மை. ஆனால் இதையெல்லாம் தவிர்த்து மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் ரொம்ப ஆழமெல்லாம் பார்க்கலிங்க, நாங்கள் சேஃப்டி ஓகே தான், 5 ஸ்டார் ரேட்டிங்லாம் ஓகே தான், பட் எங்களுக்கு அதுக்காக மைலேஜ் நாங்கள் ஒவ்வொரு லிட்டர்லையும் இழந்துக்கிட்டு இருக்கணுமா? நாங்கள் சேஃப்டியான ஒரு ஸ்பீடில் போய்க்கிறோம். மழையிலையும் வெயிலையும் நாங்கள் ஒரு பைக்கில் போகிறதுக்கு பதிலாக ஒரு காரை வாங்க போகிறோம். எங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மைலேஜ் கிடைச்சா நாங்கள் அதிக தூரம் பயணம் பண்ணும்போது அதில் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு ஃபியூயலில் பணம் மிச்சமாகுது அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் ஒரு பாதுகாப்பான வேகத்தில் போய்க்கிறேன், அதையும் தாண்டி நடந்துச்சுன்னா விதி அப்படின்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேர் உண்டு. அதனால தான் மாருதி கார்கள் இங்கே நிறைய சேல்ஸ் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம். மாருதி கார்கள் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மைலேஜுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நிறைய கார்களை இந்தியாவில் அவங்களுக்கு விற்க முடியுது. ஆனால் அவங்களும் சேஃப்டிக்குள்ளே நல்லா ஓரளவுக்கு நல்ல மைலேஜும் கொடுத்துட்டா இன்னும் பெட்டராக இருக்கும். ஆனால் சேஃப்டிக்கு அவங்க பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஆனால் கண்டிப்பாக எதிர்காலத்தில் அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான எல்லோருடைய விருப்பமும் கூட. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பலேனோ யார் வாங்கலாம், i20 யார் வாங்கலாம், டாடா அல்ட்ராஸ் யார் வாங்கலாம், இந்த பலேனோவோட ரீபேட்சான கிளான்ஸா யார் வாங்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். பலேனோ ஆர் கிளான்ஸா ரெண்டுமே ஒரே வண்டி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கம்பெனி மட்டும் வேறு வேறு. இந்த கார்களை பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஹேட்ச்பேக்கு ஒரு நல்ல சிறந்த கார். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும், ஒரு லாங் டிரைவுக்கு நல்லா இருக்கும், நல்ல மைலேஜ் கொடுக்கும். ஒரு 4 சிலிண்டர் என்ஜின் இருக்கிறதுனால ஒரு நேச்சுரல் ஆஸ்பிரேட் என்ஜின் அப்படிங்கனால ஒரு லாங் லைஃப் இருக்கும், லோ மெயின்டெனன்ஸ் இருக்கும், ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கும். இது பலேனோ பொறுத்தளவில்.
அப்படியே i20 பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கம்ஃபர்ட்டான டிரைவிங். ரியர் சீட்டில் பார்த்தீங்கன்னா 3 பேர் நல்லா ஃப்ரீயாக நல்லா சாஞ்சு உட்கார முடியும். அதாவது ரியர் சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலேனோவை விட i20ல் கொஞ்சம் நல்லா இருக்கிறத வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சஸ்பென்ஷன் பொறுத்தளவில் உங்களுக்கு பலேனோ i20 கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது. அப்படிங்கிற ரேங்கில் வந்து ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். அதே சமயத்தில் i20 பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அந்த கப்பா இன்ஜின் 4 சிலிண்டர் இன்ஜின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சடன் பிக்கப்லாம் இருக்காது. அப்படி ஸ்லோவாக பிக்கப் ஆகி போகும்போது அது நல்லாயிருக்கும். ஹைவே ட்ராவலுக்கு பார்த்தீங்கன்னா i20 ஒரு சூப்பரான வண்டி. இன்டீரியர் வந்து நல்லா இருக்கும். ஒரு ஹுண்டாயை வந்து நீங்கள் நிறைய பேர் விரும்புகிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த i20 ஒரு நல்ல தேர்வு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இப்போ டாடா அல்ட்ராஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாடா அல்ட்ராஸ் பொறுத்தளவில் 5 ஸ்டார் ரேட்டிங் கார் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல சாய்ஸ். நல்ல ஒரு ஹேண்ட்லிங் உள்ள கார். பட் 3 சிலிண்டர் இன்ஜின் கொஞ்சம் மைலேஜ் வந்து குறையாக இருக்கும். மைலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 12, 13 அப்படின்னு இருக்கும். ஹைவேல பார்த்தீங்கன்னா ஒரு 15, 16 மேக்ஸிமம் 17. மொத்தத்தில் ஓவரால் ஆவரேஜ் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்கும். இதே மாதிரி தான் i20 இருக்கும். கிட்டத்தட்ட அல்ட்ராஸ் மைலேஜும் i20 மைலேஜும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். மைலேஜ் கூடுனது பலேனோ மட்டும்தான். அப்போ டாடா அல்ட்ராஸ் வந்து ஒரு பெரிய மைலேஜ் வந்து பெரிய பிரச்சனை இல்லை, எனக்கு டாடா பிராண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். அந்த அல்ட்ராஸுக்குடைய பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ஸ்பீடில் கூட உங்களுக்கு நல்ல வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அந்த வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். அதே சமயத்தில் i20யுமே நல்லதாக இருக்கும். பலேனோ பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேண்ட்லிங் அப்படின்னா ரொம்ப ஹை ஸ்பீடில் போய் கட்டடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் செட் ஆகாது. சிலர் பார்த்தீங்கன்னா 100, 120 போய் கட்டடிச்சு அப்படியே போயிடலாம் அப்படிலாம் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடாது. அது நார்மலாக ஒரு 100க்கு உள்ளெல்லாம் ஓட்டினீங்க அப்படின்னா அந்த காரும் ஒரு சூப்பரான கார் தான். இப்படி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதே தான் கிளான்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் பலேனோவுக்கு நான் என்ன சொல்கிறேனோ அதே தான் கிளான்ஸ் ஆகும். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான கார் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை வாங்கினீங்க அப்படின்னா உண்மையிலேயே அது சூப்பராக இருக்கும். ஓகே, இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது டாடா அல்ட்ராஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அது எதற்காக அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டெஸ்ட்டை எடுக்கும் பொழுது மோசமான சாலைகளில் போய் பாருங்கள், ரியரில் வந்து அது நல்லாவே கொஞ்சம் ஃபீல் ஆகிறத அது வந்து நீங்கள் ஒரு குறையாக பார்க்கக்கூடாது. அது அதோடய கேரக்டராக தான். பட் அது நல்லா தான் இருக்கும். பட் அதே சமயத்தில் நீங்கள் i20யோ பலேனோ ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சின்ன பெரிய அளவில் வித்தியாசம் தெரியாது. இருந்தாலும் அல்ட்ராஸில் வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறத நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு காரை வாங்கும்போது நீங்கள் காரோட பின் சீட்டில் உட்காந்து பாருங்கள், மோசமான சாலைகளில் போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து சீட்டில் வந்து எவ்வளோ தூரம் சாஞ்சு உட்கார முடியுது, எந்த காரில் நல்லா சாஞ்சு உட்கார முடியுது, உங்களுக்கு வந்து லெக் ரூம்லாம் எது ஃப்ரீயாக இருக்குது, எதில் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்குங்க. எப்போவுமே டிரைவர் சைடில் உட்காந்துட்டு நம்ம வண்டியை ஓட்டி பார்த்துட்டு அந்த வண்டியை செலக்ட் பண்ணக்கூடாது. ஓட்டி பார்த்துட்டு பின்னாடியும் உட்காந்து வீட்டில் வயதானவங்க இருந்தால் அவங்களையும் உட்கார சொல்லி அந்த பின்னாடி சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, லாங் டிரைவில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் ஒரு காரை வாங்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன தகவல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு காரை டெஸ்ட்டை எடுத்துகிட்டு அந்த காரை வாங்கினீங்க அப்படின்னா உண்மையிலேயே அந்த கார் வந்து உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். ஸோ இன்றைக்கு வந்து ஒரு பலேனோ ஏன் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகுது சமீப காலங்களில், ஏன் அதிகமாக வந்து நிறைய பேர் வாங்குறாங்க அப்படிங்கிறத இப்போ நான் சொன்னேன். இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.